சபாநாயகன். ஸோ இந்த ஒரு படம் ரீசெண்ட் டைம்ஸில் எல்லாத்துக்குமே ஒரு ஃபேவரட் மூவியாகவே அமைஞ்சிருக்கு. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஹாட்ஸ்டாரில் ரீசெண்டாக டிசைட் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே வந்து பார்த்துருக்காங்க. இந்த படத்தோட 4 கருத்துக்கள் அப்படிங்கிறது என்னென்னா ரொம்ப சிம்பிள் தான். படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலேஜ் லவ் ஸ்டோரி காட்டுறாங்க, பல கல்லூரி லவ் ஸ்டோரி காட்டுறாங்க, அண்ட் லாஸ்ட்டாக MBA போனாலும் அங்கேயும் ஒரு லவ் ஸ்டோரி காட்டுறாங்க. ஸோ இந்த கதையில் போலீஸ் கிட்ட மாற்ற நம்ம ஹீரோ அவனோட கதையெல்லாம் சொல்லி தப்பிச்சிடலாம், சோகமான கதையில் சொல்லி தப்பிச்சிடலாம் பிளான் பண்ணும்போது அவன் லவ் ஸ்டோரி எல்லாமே சொல்கிறான். எல்லாமே பிரேக்கப்பில் முடிஞ்சுட்டு அது எல்லாமே சோகமாக இருக்குது. பட் பார்க்க நம்ம சோகமாக இருப்போம்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. படத்தோட ஸ்டார்டிங்கில் காட்டக்கூடிய அந்த ஸ்கூல் லவ் ஸ்டோரியாக இருக்கட்டும், அந்த ஸ்கூலில் நடக்கிற அந்த கூத்துக்களாக இருக்கட்டும், இவங்க ஹாஸ்டல் இந்த பசங்களாம் சேர்ந்து பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக செமையாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதை தாண்டி வர செகண்ட் ஹாஃப் வரும்போது என்ன ஒரு விஷயம்னா, படம் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் மட்டுமே கொடுக்குமே தவிர அதுவும் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் செகண்டாக வந்த ஹீரோயின் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. பேபிமான்னு அவங்க கொஞ்சம் எனக்கு அவங்க பேபிமாவை ஒத்துக்க முடியலை. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இதெல்லாம் முடிஞ்சு MBA போய் அங்கே ஒரு பொண்ணு பார்க்குறாரு. அந்த இடத்துல மேக்கா கசுறாங்க. எதுக்குடா அப்படின்ற கேள்வி அந்த இடத்துல வரும்போது கிளைமேக்ஸில் இப்படி ஒரு விஷயங்கள் சொல்லி முடிக்கும் போது ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சாட்டிஸ்ஃபேக்ஷனோட பட முடியும். பட் ஸ்டில் என்னதான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தாலும் ஏதோ ஒரு லூக் அண்ட் கார்னரில் சம்திங் மிஸ்ஸிங் அப்படின்ற ஃபீல் இந்த படத்தில் இருந்துச்சு. ஒரு ஹோல்சம் மூவியாக இந்த படம் அமையலாங்கிறது தான் என்னோட கருத்து. ஸோ உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.